الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العظيم. وقال النبي عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا أو إلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام. மரியாதைக்குரிய இந்த சிறப்பு மிகு விழாவின் தலைவர் அவர்களே, வருகை தந்திருக்கும் உலமா பெருமக்களே, இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் பிரமுகர்களே, வருகை தந்திருக்கும் பெரியவர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நஜ்முல் இஸ்லாம் பொதுப்பணி இயக்கத்தின் சார்பாக இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கேட்க வேண்டிய நல்ல பல விஷயங்களை கேட்டு வாழ்க்கையிலே செயல்படுத்துவதற்காக வேண்டி அதற்கு ஒரு சிந்தனையை தூண்டும் முகமாக இந்த கூட்டத்தை பல சிரமங்களுக்கு இடையிலே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்பது நமக்கு ஏற்கனவே தெரிந்த விஷயம். அல்லாஹ் நம் அனைவருடைய நிய்யத்தையும் தூய்மையானதாக ஆக்கி அவரிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆக்கி நாம் நம்முடைய வாழ்க்கையை அவனுக்கு பொருத்தமானதாக, அவனுக்கு இணக்கமானதாக, அவனுடைய நபியின் வழியில் அமைந்ததாக ஆக்குவதற்கு தௌஃபீக் தந்தருள்வானாக. அதற்காக யாரெல்லாம் சிரமம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ, முயற்சி செய்திருக்கிறார்களோ, அவர்களுடைய நற்செயல்களை அல்லாஹ் கபூல் செய்து மென்மேலும் இந்த நஜ்முல் இஸ்லாம் பொதுப்பணி இயக்கத்திற்கும் அதிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் எல்லா வகையான ரஹ்மத்தும் பரக்கத்தும் அல்லாஹ் செய்தருள்வானார். பெரியவர்களே, நண்பர்களே, எனக்கு முன்னாலே பேசியவர்கள், குறிப்பாக மௌலவி அப்துல் ரஹ்மான் மிஸ்பாஹி அவர்கள் பேசியதை நானும் கேட்டேன். தொழுகை எப்படி கடமையாக்கப்பட்டது இந்த வரலாறுகளை தெளிவாக உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். நான் தொழுகை ஏன் கடமையாக்கப்பட்டது என்பதை பற்றி நீங்கள் ஆர்வத்துடன் கேட்டுக் கொண்டிருக்கிற வரை ஆனாலும் முடிந்தவரை சுருக்கமாகவே சொல்ல விரும்புகிறேன். சகோதரர்களே, தாய்மார்களே, நம்முடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக தொழுகை அல்லாஹ் தந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை என்று சொன்னால் குடும்ப ரீதியாக நாம் வாழுகிற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, சிலர் கணவராக வாழுகிறோம், மனைவியாக வாழுகிறீர்கள், தங்கையாக வாழுகிறீர்கள், சகோதரியாக வாழுகிறீர்கள், தாயாக வாழுகிறீர்கள், எப்படியோ குடும்பத்திலே வாழுகிற வாழ்க்கையும் வெளி உலகத்திலே வாழுகிற வாழ்க்கையும், அது வியாபார ரீதியிலே இருந்தாலும் சரி, விவசாய ரீதியிலே இருந்தாலும் சரி, தொழில் உத்தியோக அமைப்பிலே இருந்தாலும் சரி, அரசியல் ஆதிக்க வீதியிலே இருந்தாலும் சரி, எந்த இடத்திலே இருந்தாலும் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக தொழுகையை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான்.
ஒரு மனிதர் தொழுகிறார், ஒரு தாயை தொழுகிறார்கள். ஆனால் தொழுவதற்கு பிறகு அவர்களுடைய வெளி வாழ்க்கை எப்படி குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். ஒரு தொழுகிற மனிதர் கெட்ட காரியத்தை செய்ய மாட்டார். ஒரு தொழுகிற பெண் எந்த காலத்திலும் கெட்ட காரியத்தை செய்ய முடியாது. ஒரு தொழுகிறவர் எந்த காலத்திலும் கெட்ட காரியத்தை செய்ய மாட்டார். ஒரு தொழுகிற பெண் கெட்ட காரியத்தை செய்ய மாட்டார்கள் என்பது மட்டுமல்ல, அதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ரிவாயத்திலே இருக்கிறது, மல்லம் தன்ஹு ஸலாத்து அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் லம் யஸ்தத் மினல்லாஹி இல்லா பவதா. யாருடைய தொழுகை அவரை கெட்ட காரியத்தை விட்டு தடுக்காவிட்டால் அவர் அல்லாஹ்வை விட்டு மேலும் தூரமாகி விடுகிறார். தொழுகிறார், ஆனால் அவர் செய்கிற கெட்ட காரியத்தை அவர் விடவில்லை என்றால் என்ன அர்த்தம்? அவர் அல்லாஹ்விற்கு சமீபமாக மாட்டார். தொழுகிறவர் அல்லாஹ்விற்கு சமீபமாக வேண்டும், அல்லாஹ்விற்கு நெருக்கமாக வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும், அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆனால் தொழுகிறார், வெளியே வந்து கெட்ட காரியம் செய்கிறார், தொழுகிறார், வெளியே வந்து பாவமான காரியம் செய்கிறார், தொழுகிறார், வெளியே வந்து பொய் சொல்லுகிறார், ஏமாற்றுகிறார், மற்ற எல்லா பாவம் செய்கிறார் என்றால் இவருடைய தொழுகை ஏற்கப்படவில்லை என்ற அர்த்தம். மாறாக இவர் அல்லாஹை விட்டு தூரமாகிக் கொண்டிருக்கிறார். லம் யஸ்தத் மினல்லாஹி இல்லா பவதா. அல்லாஹை விட்டு தூரமாகிக் கொண்டே செல்கிறார். எனவே தொழுவதற்கு அர்த்தம் என்ன? ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுக வேண்டும். அதிலும் 5 நேரம் ஒரே நேரத்திலே தொழுவதில்லை, பிரித்து பிரித்து அல்லாஹ் குறிப்பிட்ட நேரத்திலே தொழுக வேண்டும். காலையிலே, மதியத்திலே, மாலையிலே, சூரியன் அஸ்தமாகும் போது, பிறகு படுப்பதற்கு முன்னாலே, இப்படி நான் 5 தொழுகைகளை தொழுக வேண்டும். ஏன்? இந்த 5 தொழுகைகளுக்கு இடையில் இருக்கிற நேரத்திலும் தொழுகையில் எப்படி நடந்து கொள்ளுகிறோமோ, தொழுகையில் எப்படி அல்லாஹ்வுடைய உத்தரவிற்கு கட்டுப்பட்டு நடந்து கொள்கிறோமோ, அதே போல வெளி வாழ்க்கையும் அமைய வேண்டும் என்பதற்காகவே. சகோதரர்களே, தாய்மார்களே, தொழுகையிலே நம்முடைய இஷ்டத்திற்கு எதையும் செய்ய முடியாது. அப்படி இருக்கிறதா? லோஹர் உதாரணமாக தொழுகிறோம் என்றால் 4 ரக்காத்து தான் தொழுக வேண்டும். லோஹரை நான் எனக்கு இன்னும் இஷ்டமாக இருக்கிறது என்ற காரணத்தினாலே 5ஆகவோ 6ஆகவோ தொழுதால் அது லோஹராக ஆகுவதில்லை. பஜ்ரிலே எனக்கு ஓய்வு இருக்கிறது என்பதற்காக நான் 2 தொழுக வேண்டும், 4ஆக தொழுகிறேன், இல்லை, கூடவே கூடாது. 2 என்று சொன்னால் 2 தான், 4 என்று சொன்னால் 4 தான். முதலிலே அதை பழகு. அல்லாஹ் சொல்லுகிறான், நான் சொன்னது போல் நீ செய்து பழக வேண்டும். அது 2 என்று சொன்னால் நான் 2, நான் சொன்னதை நீ செய்ய வேண்டும். ஏன் 2 என்று கேட்கக்கூடாது. நான் சொன்னேன் என்றால் நீ செய்ய வேண்டும், நீ என்னுடைய அடிமை. கவிதை படித்த சகோதரர் சொன்னது போல, அதுக்கு முன்னாலே தலைவர் சொன்னது போல, கௌரவ தலைவர் அவர்கள் சொன்னது போல, அல்லாஹ் கூப்பிட்ட குரலுக்கு நாம் ஓடி வர வேண்டியவர்கள். அவன் வாய் என்று சொன்னால் வர வேண்டும் என்பது மட்டுமல்ல, அவன் என்ன தொழுக சொன்னானோ அதைத்தான் தொழுக வேண்டும். ஒருவர் சொல்லுகிறார், எனக்கு மகரிபிலே ஓய்வு இருக்கிறது, ஆகையினாலே நான் 3க்கு பதிலாக 4 தொழுகிறேன். அசரிலே தொழுத மாதிரி இல்லை, 3 தான் தொழுக வேண்டும். அதிலும் 2 ரக்காத்து சூரத் ஓதுவோம், 1 ரக்காத்திலே சூரத் இல்லாமல் வெறும் சூரத்தை ஃபாத்திஹா மட்டும் ஓதுவோம். இப்படித்தான் தொழுக வேண்டும். சரி, எனக்கு குர்ஆன் நன்றாக ஞாபகம் இருக்கிறது, நான் ஹாஃபிஸாக இருக்கிறேன். நான் ஹாஃபிஸ் இல்லை, உதாரணமாக வைத்துக் கொள்கிறேன், நான் ஹாஃபிஸாக இருக்கிறேன். எனவே ஓதினால், குர்ஆன் ஓதினால் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. லா அகூலு அலிஃபுன் ஹர்ஃபுன் வலா லாமுன் ஹர்ஃபுன் வ மீமுன் ஹர்ஃபுன். அலிஃப் லாம் மீம் இருக்கிறது, ஒவ்வொன்றும் ஒரு தனி எழுத்து. அலிஃபுக்கு 30 நன்மை, லாமுக்கு 10 நன்மை, மீமுக்கு 10 நன்மை. குர்ஆனிலே அலிஃப் லாம் மீம் என்று ஓதினால் 30 நன்மை. அதே அலிஃப் லாம் மீமை தொழுகையிலே நின்று கொண்டு ஓதினால் 300 நன்மை. ஒன்றுக்கு 10 சாதாரணமாக, ஆனால் தொழுகையிலே 1க்கு 100 அல்லாஹ் தஆலா தருகிறான். ஒரு அலிஃப் லாம் மீம் ஓதினால் 300 நன்மை கிடைக்கும். இதே போல ஒவ்வொரு எழுத்துக்கும் கிடைக்கும். எனக்கு குர்ஆன் நன்றாக ஞாபகம் இருக்கிறது என்ற காரணத்தினாலே நான் ருக்கூவுக்கு போகும்போது சுப்ஹான ரப்பியல் அதீம் என்று சொல்லுவதற்கு பதிலாக நான் குர்ஆன் ஓதுகிறேன். ஏனென்றால் சுப்ஹான ரப்பியல் அதீமுக்கு ஒரு எழுத்துக்கு 10 நன்மை 100 நன்மை என்று சொல்லப்படவில்லை. நான் அதற்கு பதிலாக குர்ஆன் ஓதுகிறேன் என்று சொன்னால் இல்லை, ஓதக்கூடாது. ருக்கூவிலே சுப்ஹான ரப்பியல் அதீம் தான் ஓத வேண்டும், சஜ்தாவிலே சுப்ஹான ரப்பியல் ஆலா தான் ஓத வேண்டும். குர்ஆன் அங்கே ஓதக்கூடாது. ஏன் காரணம் என்ன? அல்லாஹ் சொல்லித் தந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக இதுதான். எனவே
எனவே இதைத்தான் செய்ய வேண்டும். இதை படித்துக் கொடுப்பதற்காக அல்லாஹ் எப்படி சொன்னானோ அப்படி நடக்க வேண்டும் என்பதை பழக்குவிப்பதற்காக வேண்டி, அதை பயிற்சி கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் தொழுகைக்கு கூப்பிடுகிறான். இந்த தொழுகையுடைய விஷயத்திலும் சரி, இது போன்ற மற்ற விஷயத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்களோ அதை பின்பற்றி நடக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை அவர்கள் ஆகிரத்திற்கு, அதாவது மேராஜிலே சென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்க நரகத்தை கண்டு வந்தார்கள். சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைகள் பல இருக்கின்றன. அதிலே சில சமயத்தில் உலகத்திலே இருக்கும் போது கூட அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பல விஷயங்களை காண்பித்துக் கொடுத்திருக்கிறார். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய்க் கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய வாகனத்தில் ஏறி. அப்பொழுது அந்த வாகனம் போகாமல் மிரண்டு நின்று விடுகிறது. நின்றுவிட்ட பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே இறங்கி 2 கபர் அங்கே இருக்கிறது, அந்த 2 கபரையும் காண்பித்து சொன்னார்கள், இன்னஹுமா யுஅஸபானி, இந்த கபரிலே அடக்கப்பட்டிருக்கிறவர்கள் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வலா யுஅஸபானி ஃபீ கபீரின். சகோதரர்களே, இங்கே சிந்திக்க வேண்டும். கபருக்குள்ளே என்ன நடக்கிறது என்று சொல்லுகிற ஆற்றல் உள்ள மனிதனை யாராவது பிறந்திருக்கிறார்களா இதுவரைக்கும்? எத்தனை கபறுகளை நானும் பார்க்கிறேன், நீங்களும் பார்க்கிறோம், நம்மை சேர்ந்த அத்தனை பேரும் பார்க்கிறோம். ஆனால் கபருக்குள்ளே என்ன நடக்கிறது என்று யாருக்காவது சொல்ல முடியுமா? சரி, நான் சாதாரணமானவன், ஆகையால சொல்ல முடியவில்லை. உலகத்திலே எத்தனை பெரிய ரிசர்ச் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை கொண்டு வந்து விடுங்கள், யாராவது சொல்லட்டும் இந்த கபருக்குள்ளே என்ன நடக்கிறது என்று. முடியுமா? அந்த பார்வை எல்லாம் யாருக்குமே கொடுக்கவில்லை. அந்த பார்வை மட்டுமல்ல, யூகிக்க கூட யாராலும் முடியாது இந்த கபருக்குள்ளே என்ன நடக்கிறது. தோண்டி பார்த்தால் கூட தெரியாது. கபருக்குள்ளே அவர்கள் சுகமாக இருந்தாலும் சரி, தோண்டி பார்த்தால் வெறும் கபர் தான் தெரியும். அந்த சுகத்தை, அந்த கபரில் இருக்கிற நிலையை பார்க்கிற பார்வை அல்லாஹ் நமக்கு கொடுக்கவில்லை. அது ஆலமே பர்ஸக். அந்த ஆலமே பர்ஸகை பார்ப்பதற்குரிய கண் இந்த கண் அல்ல. இந்த கண் இந்த உலகத்தை தான் பார்க்குமே தவிர, இந்த உலகப் பொருள்களை தான் பார்க்குமே தவிர, கபருக்குள்ளே என்ன நடக்கிறது என்பதை கபரை தோண்டினால் கூட பார்க்க முடியாது. ஏனென்றால் அதற்குரிய கண் அல்ல இது. அதற்குரிய கண்ணே வேறு. அது அங்கே போனால்தான் அல்லாஹ் தஆலா அந்த பார்வை கொடுப்பான், அப்பொழுது பார்க்க முடியும். எனவே சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா அறிவித்துக் கொடுத்தான், இன்னஹுமா யுஅஸபானி, இந்த கபரில் இருக்கிற இருவரும், 2 கபரை காண்பித்து சொன்னார்கள், இதிலே இருக்கிற இருவரும் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சரி, அது மட்டுமா சொன்னார்கள்? எந்த காரணத்திற்காக வேதனை செய்யப்படுகிறார்கள் என்பதையும் சொன்னார்கள். இன்னஹுமா லா யுஅஸபானி ஃபீ கபீர், பெரிய பாவத்தின் காரணத்தினால் அல்ல. சோதனை கவனிக்க வேண்டும். அதாபே கபருடைய அதாப் இருக்கிறதே, அதற்கு பெரிய காரணம் தேவையில்லை. சிறிய காரணங்களால் கூட கபரில் அதாப் ஏற்படுகிறது. சரி, சிறிய பாவத்தினால் அதாப் செய்யப்படுகிறார் என்று சொல்லிவிட்டு என்னென்ன பாவம் என்றும் சொன்னார்கள். அம்மா அஹதுஹுமா பகான யம்ஷி பின் நமீமா வஅம்மல் ஆஹிரு பகான லா யஸ்தஞ்சி மினல் பவுல். ஒருவர் இருக்கிறாரே கபருக்குள்ளே இருக்கிறவர், அவர் கோல் சொல்லிக் கொண்டிருந்தார். கோல் சொல்லுவது என்று சொன்னால், இங்கே கேட்ட விஷயத்தை அங்கே போய் சொல்லி விடுவது, அங்கே கேட்ட விஷயத்தை அடுத்த இடத்திலே போய் சொல்லி விடுவது, அங்கே கேட்ட விஷயத்தை அடுத்த இடத்திலே போய் சொல்லி விடுவது, இது கோல் சொல்லுவது. அதன் காரணமாக அவர்களுக்கு பகை உண்டாகி விடுகிறது, அதன் காரணமாக விரோதம் உண்டாகி விடுகிறது, அதன் காரணமாக சண்டை உண்டாகி விடுகிறது. இது போன்ற விஷயத்தை சொல்லுவதற்கு கோல் சொல்லுவது என்று பெயர். புறம் பேசுவது என்பது வேறு, இட்டு கட்டுவது என்பது வேறு, கோல் சொல்வது என்பது வேறு. நமக்கு எல்லாம் தெரியும் கோல் என்றால் என்ன என்று. கோல் சொன்ன காரணத்தினாலே அவர் அதாப் செய்யப்படுகிறார். இங்கே கவனிக்க வேண்டும், கோல் சொல்வது என்பது இருக்கிறதே, அதனாலே கோல் சொல்லக்கூடியவருக்கு இங்க கேட்ட விஷயத்தை அங்க போய் சொல்றார், அதனால அவருக்கு என்ன லாபம்? அவருக்கு ஏதாவது பிரயோஜனம் ஏற்படுகிறதா? சகோதரர்களே, பாவத்திலே கூட 2 வகையான பாவம் இருக்கிறது. ஒன்று ருசிக்கிற பாவம், இன்னொன்று ருசி இல்லாத பாவம். உதாரணமாக, ருசிக்கிற பாவம் என்று சொன்னால், ஒரு ஹராமான உணவு, அந்த உணவு இருக்கிறதே, அது வட்டியிலிருந்து வந்த உணவு, லஞ்சம் வாங்கி வந்த உணவு, பிரியாணி அல்லது நல்ல புலவு சோறு, அல்லது வாய்க்கு எது பிடிக்குமோ அது வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிடிக்கும். அது ஹராம் என்று தெரிகிறது, இவர் சாப்பிடுகிறார். அப்படி சாப்பிட்ட பாவம். ஆனால் சாப்பாடு ருசிக்கும் இல்லையா, அது ருசிகரமான பாவம். இப்படி ஏதாவது ருசிச்சாலாவது பரவாயில்லை.
கோல் சொல்றதுனால அந்த ஆள் அப்படி சொன்னாரு, இப்படி சொன்னாரு, அவர் அப்படி பேசினாரு, அந்த அம்மா அப்படி சொல்லுச்சு, அந்த அக்கா அப்படி சொல்லுச்சு, இவங்க இப்படி சொன்னாங்க, ஒருத்தர் இன்னொரு இடத்துல சொல்றதுனால இவருக்கு என்ன ருசி கிடைக்குது, இவருக்கு அதனால என்ன திருப்தி ஏற்படுது, எதுவும் இல்லை. ஆனால் சில பேருக்கு சொல்லலைன்னா தூக்கம் இல்லை. இங்க உள்ளது போய் அங்க சொல்லணும், சொல்லாத வரைக்கும் படுத்தா தூக்கம் வராது. இங்க கேட்ட விஷயத்தை உடனே போய் அடுத்த இடத்துல சொல்லணும், இல்லாட்டா தூக்கம் வராது. இந்த கோல் சொல்றதும் புறம் பேசுறதும் இருக்குது. உலகத்தில் இந்த ரெண்டு மட்டும் இல்லைன்னு சொன்னா உலகத்தில் இருக்கிற முக்கால் பாக சண்டை தீர்ந்து போயிடும். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீபத்தை புறம் பேசுறதை பற்றியும் கோல் சொல்றதை பற்றியும் மிக வன்மையாக கண்டித்தார். இன்னும் சொல்ல போனால் குர்ஆன் ஷரீஃபிலேயே கோல் புறம் பேசுவதை பற்றி மிக வன்மையாக கண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல கோல் சொல்வதை பற்றியும். ஆகையினால யாரை பற்றியும் பேச வேண்டிய அவசியமே இல்லை நமக்கு. ஆனால் அதிகமான இடங்கள்ல போய் பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹ் தஆலா என்னை மன்னிக்கணும், உங்களை மன்னிக்கணும், நல்லவர்கள் இருக்கிற இடத்துல கூட போய் பார்த்தால் 2 பேர் பேசிக்கிட்டு இருந்தா 3வது நபரை பத்தி அத்தான் இருக்கும். 2 பெண்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா 3வது பெண்கள் பத்தி அத்தான் இருக்கும். இதை விட அதிசயம் என்ன என்று சொன்னால் அனுபவ ரீதியாக பார்த்த பல விஷயங்களிலே ஒன்று இது. ஒரு 4 பேர் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். என்ன பேசிக்கிட்டு இருக்கிறோம்? 5வது ஒருத்தரை பத்தி அவர் தெரியுங்களா, அவங்க வீட்டு கல்யாணத்தில் என்ன நடந்துச்சு, ஏதாவது நடந்திருக்கும், அதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. சரி, இப்படி பேசிக்கொண்டே இருக்கும்போது இந்த 4 பேர்ல ஒருத்தர் எனக்கு போகணும், நேரமாச்சு, எனக்கு ஒரு அவசரமான வேலை இருக்கு என்று சொல்லி அங்க இருந்து எழுந்து போகிறார். எழுந்து போகும்போது இல்ல இருங்க இன்னும் கொஞ்சம் நேரம், இல்ல எனக்கு வேலை இருக்குன்னு போயிட்டார். போன உடனே இந்த 3 பேரும் அந்த எழுந்து போனார் பாருங்க, அவரை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அந்த ஆளு தெரியுமா உங்களுக்கு? அனுபவ ரீதியான விஷயம் எனக்கு மட்டுமல்ல உங்களுக்கு இருக்கும். சரி, 3 பேர் மீதமாச்சா? இந்த 3 பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க யாரை பத்தி? அந்த 4வது போன நபரை பத்தி. இதுல இப்போ 3 பேர்ல ஒருத்தர் அவர் சொன்னார், எனக்கு ஒரு இடத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போகணும் அவசரமா, அதனால நான் போறேன்னு சொல்லி அவர் எந்திரிச்சு போனார். இவர் போன உடனே இந்த 2 பேர் யாரை பத்தி பேசுவாங்க? இந்த போன ஆளை பத்தி. இவர் போன வருஷம் என்ன செஞ்சார் தெரியுமா? இது ஆரம்பிச்சு. சகோதரர்களே, இது சாதாரணமான விஷயம், ஆனால் மிகப்பெரிய பாவம். இது பெண்களிலே எடுத்துக்கொண்டால் சுப்ஹானல்லாஹ் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவர்களுக்கு வேறு பேச்சே கிடையாது. பொதுவாக இந்த ஊர் அந்த ஊர் எனக்கு தெரியாது. பொதுவான விஷயம் என்னவென்று சொன்னால் அவர்கள் பேசுவதானாலே அவர்களுக்கு பேச்சு இருந்து கொண்டே இருக்கிறது. சாதாரணமா நம்ம பார்த்திருக்கிறோம், பஸ்ல உட்கார்ந்து இருக்கும் போது கிராமத்து பக்கம் எல்லாம் போகும்போது டவுன் பஸ்ல பார்த்தா 2 பொம்பளை சண்டை போடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இப்படி என்னன்னு பார்த்தா அங்க நடந்த சண்டையை பத்தி இந்த 2 பேரும் விமர்சனம் பண்றாங்க. எனக்கு பாக்குறதுக்கு எப்படி தெரியுது? அந்த 2 பேரே சண்டை போடுற மாதிரி தெரியுது. ஆனா உண்மையில 2 பேரும் சண்டை போடுற, அங்க 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்களா, அதை பத்தி இந்த 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசிட்டு பிறகு அதை பத்தி இவங்க விளக்க சொல்லுவாங்க. அந்த பெண் எப்படி, இந்த பொம்பளை எப்படி, இந்த ஆம்பளை எப்படி, அது எப்படி, இது எப்படி, இது பூரா இது தேவையா, இது வேணுமா, இதனால என்ன பிரயோஜனம்? சகோதரர்களை, எந்த காரியம் செய்தாலும் அதனால என்ன பிரயோஜனம் என்று பார்க்கணும் இல்லையா? அல்லாஹ் தஆலா நமக்கு அறிவை கொடுத்திருக்கிறான், பகுத்தறிவை தந்திருக்கிறான். பிறகு நாம் அதை பத்தி பேசுறோமே, அதை விட கையில தஸ்பீஹ் எடுத்து சுப்ஹானல்லாஹ் 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 சொன்னா எவ்வளவு சவாபு கிடைச்சிரும். ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னால் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலே ஒரு மரத்தை நடுகிறான் நமக்காக. சிந்தித்து பாருங்கள். ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னால் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலே நமக்காக ஒரு மரத்தை நடுகிறான். 100 சுப்ஹானல்லாஹ் சொன்னால் 100 மரத்தை நாடுகிறான். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி தம்லஉ மா பைன ஸமாவாத்தி வல் அர்த். தாய்மார்களை நன்றாக கேட்டுக் கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவது இருக்கிறதே, வானம் பூமிக்கிடையில் இருக்கிற அவ்வளவு இடத்தையும் நன்மையால் நிரப்பி விடுகிறது. நீங்களும் நானும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நம்பினாலும் அதுதான் உண்மை, நம்பாவிட்டாலும் அதுதான் உண்மை. உண்மையிலே இஹ்லாஸுடனே, தூய்மையான எண்ணத்துடனே சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ் இருக்கிறதே, ஹதீஸ் ஷரீஃபில் வந்திருக்கிறது, கன்ஸும் மின் குனூஸில்லாஹ், அல்லாஹ்வுடைய பொக்கிஷங்களில் மிகப்பெரிய அரிய பொக்கிஷம் என்று வந்திருக்கிறது. ஆனால் அதை சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர்? தேவையில்லாத புறம் பேசுவதும் அடுத்தவர்களை பற்றி பேசுவதும். நம்முடைய பாவங்களிலே இன்றைய காலகட்டத்திலே அதிகமான பாவம் புறம் பேசுவதும் கோல் சொல்லுவதுமாகத்தான் இருக்கும். அப்படி பேசுவதன் மூலமாக நாம் நினைத்துக் கொள்கிறோம், அவர்களை குறை பேசுவதன் மூலமாக நாம் நிறைவுடையவர்களாக ஆகிவிடுகிறோம் என்று நினைத்துக் கொள்ளுகிறோம்.
ஆனால் புறம் பேசுவதன் காரணத்தினாலே யாரிடத்திலே யாரை பற்றி பேசுகிறோமோ அவர் எல்லாம் கேட்டுக்கொள்ளுகிறார். ஆனாலும் கூட நம்மை பற்றிய மரியாதை குறைவு அவருடைய மனதிலே எல்லாம் போட்டு விடுகிறார். நீங்கள் மறந்து விடாதீர்கள். மூணாவது ஆளை பற்றி நம்ம ஒருத்தர் சொல்றோம், அவர் என்னங்க அப்படின்னு அவர் குறை பேசணும் என்னால் அவர் எல்லாம் கேட்டுக்கொண்டாலும் கூட நம்மை பற்றி அவர் தரக்குறைவாக மனதிலே நினைப்பார். இன்னொன்னு இருக்கு, நான் பேசுறேங்க உட்கார்ந்து இருந்தா அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சொல்லப்பட்டிருக்கிறது அல் முஸ்தமிய ஷரீக்குல் காயில், கேட்கிறவரும் பேசுகிறவரிலே பாவத்திற்கு சமபங்குடையவர். கேட்கிறவருக்கும் பேசுகிறவருக்கு என்ன பாவம் கிடைக்குமோ ஏற்படுமோ அதிலே சமபங்கு இவருக்கும் கிடைக்கும். ஏனென்றால் நீங்கள் ஏன் கேட்டீர்கள்? உங்களை மாதிரி 4 பேர் கேட்கறதுனாலதான் அவர் பேசுறாரு. எப்படி லஞ்சம் கொடுக்கிறதும் வாங்குறது ரெண்டும் தப்புதான், ரெண்டும் ஒரே மாதிரி தவறுதான். வட்டி கொடுக்கிறதும் வாங்குறது ரெண்டும் ஒரே மாதிரி தவறுதான். நான் வட்டி வாங்கலைங்க, வட்டி தான் கொடுக்கிறேன்னு சொன்னா குடுக்கிற ஆள் இருந்தா தானே வாங்குற ஆள் உற்பத்தி ஆகிறாரு. லஞ்சம் கொடுக்கிற ஆள் இருந்தா தானே வாங்குற ஆள் உற்பத்தி ஆகிறாரு. இதே போல கோல் புறம் பேசினாலோ கோல் சொன்னாலோ அதை கேட்கிறவர்கள் இருக்கிற காரணத்தினால் தானே பேசுகிறவர்கள் பேசுகிறார்கள். அவர் பேச ஆரம்பிச்ச உடனேயே நாம் என்ன செய்யணும்? பேச்சை திசை திருப்பணும், பேச்சை மாத்தணும். இல்லையானால் அதுக்கு முடியலையானால் அங்கிருந்து மெதுவா நழுவிடணும், அங்கிருந்து எழுந்து போயிடணும், ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி. ஆக இந்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் கோல் சொல்லுகிற காரணத்தினாலே கபரிலே அதாப் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஒன்று. இரண்டாவது நபரை பற்றி சொன்னார்கள், வஅம்மல் ஆஹரு ஃபகான லா யஸ்தஞ்சி மினல் பவுல், மற்றொருவர் பீஷாவுக்கு இருந்த பிறகு சிறுநீர் கழித்த பிறகு சரியாக சுத்தம் செய்வதில்லை. சாதாரணமாக இந்த காலத்தில் பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை இந்த ஊர்ல பார்த்தேன், டேலா வச்சிருக்கிறான், மண் கட்டி வச்சிருக்கிறான், சுத்தம் செய்யறது. பீஷாவினுடைய ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாது. அது மாதிரியாக பீஷாப் செய்து சுத்தம் செய்ய வேண்டும். பீஷாவிலே உண்மையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தம் செய்ய சொன்னார்கள். உண்மையிலே அதனால வியாதிகள் வருகிறது, அதனால எத்தனையோ வகையான உடலுக்கு கேடு ஏற்படுகிறது. இதையெல்லாம் வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய உத்தரவிற்கு இணங்க சொன்னார்கள், பீஷாப் செய்த பிறகு நன்றாக சுத்தம் செய்ய வேண்டும். கடைசி சொட்டு அதிலே இருந்து வரும் வரை சுத்தம் செய்து வர வேண்டும். இல்லாவிட்டால் அதன் காரணமாக கபரிலே வேதனை ஏற்படுகிறது. நான் சொல்ல வந்தேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துனியாவிலேயே அல்லாஹ் தஆலா சில விஷயங்களை காண்பித்துக் கொடுத்திருக்கிறான், சொல்லித் தந்தான் அவர்கள் சொன்னார்கள். பிறகு மேராஜுக்கு எந்த இரவிலே அழைத்துக் கொண்டு போனானோ அல்லாஹ் தஆலா மலக்குகளின் மூலமாக, அந்த இரவிலே சொர்க்கம் நரகம் எல்லாவற்றையும் அவர்கள் கண்ணாலே கண்டு வந்தார்கள். எனவே இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன், நாம் எல்லோரும் ஆகிரத்தை பொறுத்தவரை கபரு வரைதான் நம்முடைய கண்ணுக்கு தெரியும். கபருக்கு பிறகுள்ள விஷயங்கள் என்னென்ன இருக்கிறதோ ஏராளமாக இருக்கிறது. குர்ஆனிலும் சொல்லப்பட்டிருக்கிறது, ஹதீஸிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. பிறகு கியாமத் நாளிலே என்ன நடக்கும் என்பதை பற்றி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நமக்கு தெரியுமா? அல்லது இந்த உலகத்திலே இருக்கிற ஏதாவது ஒரு விஞ்ஞானிக்கு தெரியுமா? அல்லது இந்த உலகத்திலே பெரிய பெரிய ஆராய்ச்சிகள் செய்கிறார்கள், அவர்களுக்காவது தெரியுமா? நிச்சயமாக யாருக்கும் தெரியாது. எனவே அந்த விஷயத்தில் எல்லாம் நாம் பார்வையற்றவர்கள். கபரை பற்றி நமக்கு தெரியுமா? அந்த விஷயத்திலே பார்வையற்றவர்கள். ஆகிரத்திலே என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. எனவே நான் தெளிவாக சொல்லுவதானால், நாம் மௌத்துக்கு பிறகு உள்ள கபரு, ஆகிரத், மஹ்ஷர், ஜன்னத், சொர்க்கம், நரகம் இவைகளை பற்றி உள்ள விஷயங்களை பொறுத்தவரை நாம் குருடர்கள். நமக்கு ஒன்றும் தெரியாது. எவ்வளவு பெரிய அறிவு இருந்தாலும் இந்த உலகத்தை பொறுத்துத்தான் இருக்கலாமே தவிர மௌத்துக்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை பற்றிய அறிவு யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. உலகத்திலே எந்த மனிதனும் இதுவரை எப்படி பிறக்கவில்லை, இனி பிறக்கப் போவதும் இல்லை. அதை தெரிந்த ஒரே ஒரு மனிதர், ஒரே ஒரு ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பார்த்து வந்தவர்கள் அவர்கள் ஒருவர் மட்டும்தான். எனவே இங்கே கவனிக்க வேண்டியது, ஒரு மனிதன் குருடனாக இருக்கிறான் என்று சொன்னால் பிறவியிலே குருடனாக பிறந்து விட்டான். அவரை குறை சொல்ல முடியுமா? நீ ஏன் குருடனாக இருக்கிற என்று கேட்க முடியுமா? குருடனாக இருப்பது குறையல்ல. ஆனால் குருடன் என் இஷ்டத்திற்கு நடப்பேன் என்று சொல்லி நடந்து போனா, எங்கயா குளத்துல விழுந்துட்டான், ஆத்துல விழுந்துட்டான், பஸ்ல ஆக்சிடென்ட் ஆயிட்டான், செத்து போனான், இப்ப நம்ம அவனை என்ன சொல்லுவான்? அடே, குருடனாக இருக்கிறேன் சொன்னா நீ என்ன செய்யணும்? யாருக்கு பார்வை இருக்கிறதோ அவர்களிடத்திலே வழிகேட்டு நடக்க வேண்டும். குருடனாக இருப்பது தவறில்லை, குருடன் தன் இஷ்டத்துக்கு நடப்பது தவறு. குருடன்
நான் என்ன இஷ்டத்துக்கு நடப்பேன். பார்வையுள்ள ஒரு சொன்னாலே போகாதே, கார் வருது, போகாதே, பஸ் வருது என்று சொன்னால் அது ஏன் நீ போகாதேன்னு சொல்ற, நான் போவேன், அவன் போனான். இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? குருடன் இப்படி செய்வது தவறு, தன்னுடைய இஷ்டத்திற்கு செய்யக்கூடாது. பார்வையுடையவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதைத்தான் குருடன் செய்ய வேண்டும். இதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிரத்தை பற்றிய பார்வையுடையவர்கள். நாமும் நீங்களும் இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை பேரும் ஆகிரத்தை பொறுத்தவரை பார்வையற்றவர்கள். பார்வையற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும்? பார்வையுள்ளவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை செய்ய வேண்டும். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கம் நரகத்தை பார்த்து வந்தவர்கள், இரவு அல்லாஹ்வை பார்த்து வந்தவர்கள். நரகத்திலே என்னென்ன நடக்கிறது, நரகத்திலே என்னென்ன நடக்கிறது? ஒரு சிலரை நான் பார்த்தேன், அவர்கள் நரகத்திலே எரிந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய வயிறு மிகப்பெரியதாக இருந்தது, அந்த வயிற்றுக்குள்ளே தேளும் பாம்பும் இருந்தது. ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார், இந்த உலகத்திலே பார்க்க முடியாது, இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே விசாரித்தேன், இவர்கள் யார் என்று சொன்னார்கள். இவர்கள் வட்டி சாப்பிட்டவர்கள் என்று சொன்னார். வட்டி வாங்கி சாப்பிட்டவர்கள். வெளிரங்கத்திலே அவர்கள் ருசியான உணவு சாப்பிடுகிறார்கள், ஆனால் அந்த ரங்கத்திலே விஷமுள்ள பொருள்களை, பாம்பையும் தேளையும் சாப்பிட்டவர்களை போல அவர்கள். யார் சொன்னது? யார் சொன்னது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து வந்து சொன்னார்கள். நாம் பார்வையற்றவர்கள். பார்வையுள்ளவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை நம்ப வேண்டியது நம்முடைய கடமை. பார்வை இல்லாதவன் நான் என்னுடைய இஷ்டத்திற்கு நடப்பேன் என்று சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அவன் அழிந்து போவான், ஒழிந்து போவான், அவன் நாசமடைவான், அவன் ஹலாக் அடைவான். எனவே சகோதரர்களே, தாய்மார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்களோ அதை செய்ய வேண்டும். ஏனென்றால் அவர்கள் பார்வையுடையவர்கள், நாம் பார்வை இல்லாதவர்கள். இல்லை, யாருக்காவது பார்வை இருக்கிறது என்று சொன்னால் இந்த ஊர் மக்கள் அல்ல, இந்த நாட்டு மக்கள் அல்ல, எந்த நாட்டிலே பிறந்தவர்களானாலும் சொல்லட்டும், எனக்கு கபரை பற்றி பார்வை இருக்கிறது என்று சொல்லட்டும், கபருக்குள்ளே என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியட்டும் என்று சொல்லட்டும். முன்கர் நக்கீர் வருவார்கள் கபருக்குள்ளே. கபரிலே வைத்த பிறகு எவ்வளவு நேரம் கபரிலே வைப்பதற்கு ரொம்ப நேரம் படுத்துகிறார்கள். சாதாரணமாக ஜனங்கள் மௌத்தான பிறகு, எங்கள் பகுதிகளிலே நான் சாதாரணமாக பார்த்திருக்கிறேன், மௌத்தான உடனேயே பேசிக் கொள்வாங்க, எப்ப அடக்கலாம், எப்ப அடக்கலாம் பேசுற உடனே என்ன கேட்பார் தெரியுங்களா? கூட இருக்கிறவர் எப்ப மௌத்துன்னு கேட்பார். எப்ப மௌத்து? இன்னைக்கு மத்தியானம் 12 மணிக்கு மௌத்துன்னு சொன்னா, அப்படியா? அப்படின்னா நாளைக்கு லொஹர்ல அடக்கலாம், 24 மணி நேரம். இது எந்த கிதாபில இந்த கணக்கு கிடைச்சிச்சோ இது வரைக்கும் அந்த கிதாபு எனக்கு கிடைக்கல, எங்களுக்கு கிடைக்கல. எதற்கு மாத்து கேட்டு பாருங்க, யாருக்காவது கிடைத்தார். இப்படி ஹதீஸுக்கு 3 காரியங்களை உடனடியாக செய்யணும். தொழுகையினுடைய நேரம் வந்தால் உடனடியாக தொழுகணும். அடுத்து வந்ததுக்கு மௌத்தானால் உடனடியாக அடக்கணும். மௌத்தாயிட்டவே முடிஞ்சு செதுக்கு வச்சிருக்கணும். அடக்கிட்டு ஹதீஸிலே வந்திருக்கிறபடி நியாயமாக பார்த்தால் மௌத்தான உடனே அடக்கிவிட்டு பிறகு யாருக்கு தகவல் கொடுக்கணுமோ கொடுக்கலாம். அவங்க வந்து விசாரிக்கட்டும். மௌத்து விசாரிக்கிறது 3 நாள் வரைக்கும் தாராளமா விசாரிக்கலாம் இருக்கு. தூரமா இருந்தால் அதுக்கு பிறகு கூட விசாரிக்கலாம். வரட்டும், மௌத்து விசாரிக்கட்டும், அதுல எல்லாம் தப்பில்லை. ஆனால் மையத்தை எதற்காக வைத்திருக்கணும், என்ன அவசியம்? சோதரர்களே, ஒரு விஷயம் நான் எங்களுடைய மாணவர்களிடத்திலே கூட கேட்டேன். எங்கேயாவது கேட்டு வந்து சொல்லுங்க, இல்ல கிதாபுல பார்த்து வந்து சொல்லுங்க. எல்லா காரியத்துக்கும் துஆ இருக்கிற சகோதரர்களே. ஏதாவது ஒரு காரியம் சொல்லுங்க, துஆ இல்லை. சாப்பிட ஆரம்பிக்கும் போது துஆ இருக்குது, இடையில துஆ இருக்குது, சாப்பாடு முடிச்சா துஆ இருக்குது. இதே போல பள்ளிவாசலுக்குள்ள போனா வலது கால வச்சு துஆ இருக்குது, வெளியே வரும்போது இடது கால வச்சு துஆ இருக்குது, கக்கூசுக்குள்ள போனா துஆ இருக்குது, வெளியே வந்தா துஆ இருக்குது, படுக்கும் போது துஆ இருக்குது, எழுந்திருக்கும் போது துஆ இருக்குது. எல்லா துஆயும் சொல்லல, ஏன்னா நேரம் குறிக்கணுங்கிறதுக்காக. ஒவ்வொரு காரியத்துக்கும் உடை உடுத்தினால் துஆ இருக்கு. ஆனா நான் ஓதலைங்கிறது வேற விஷயம். துஆ இருக்கு. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அல்பஸனி மா தஜம்மலு ஹதீஸிலே இருக்கிறது. எதை கொண்டு நான் இந்த உலகத்திலே அழகு பெறுவேனோ, இரவு என்னுடைய உடலை மறைத்துக் கொள்ளுவேனோ, அப்படிப்பட்ட ஆடையை எனக்கு அணிவித்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். துஆ இருக்கு. எல்லா காரியத்துக்கும் துஆ இருக்கு சகோதரர்களே. துஆ இல்லாத ஒரு காரியமே இல்லை. நான் கேட்ட மையத்தை பார்த்தா என்ன துஆ ஓதணும்? மையத்தை பார்க்க போறோமே, இங்க என்ன பேர் சொல்லுவாங்க தெரியல. எங்க ஊர்ல தீதார் பாக்குறதுன்னு சொல்லுவாங்க. ஜனாதா பாக்குறது. பார்த்தா என்ன ஓதணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய அறையிலே வஃபாத் ஆகி விடுகிறார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அங்கிருந்து
ஏறக்குறைய 3 மைல் தூரம் உள்ள சனஹ் என்ற இடத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு விஷயம் தெரிந்தவுடனே வேகமாக வருகிறார்கள். வந்து உள்ளே அந்த அறைக்குள்ளே நுழைந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்திலே மூடி இருக்கிற துணியை எடுத்துவிட்டு அவர்களுடைய நெற்றியிலே முத்தம் கொடுத்தார்கள். முத்தம் கொடுத்து விட்டு சொன்னார்கள், வா ஹபீபா வா ஹலீலா திபத ஹய்யம் வ மையத்தன் என்ற வாக்கியம் இருக்கிறது. என்னுடைய அருமைக்குரிய பாசத்திற்குரிய சகோதரர்களுக்கு வந்துவிட்ட நிலையே என்று சொல்லிவிட்டு, தாங்கள் ஹயாத்தாக இருந்தாலும் மனமிக்கவர்களாகத்தான் இருந்தீர்கள், இறந்து விட்டாலும் மனமிக்கவர்களாகத்தான் இருக்கிறீர்கள். இது சொன்னார்கள். ஆனால் இப்படி சொல்ல வேண்டும், இது சுன்னத் என்று கிடையாது. இது ஹஜ்ரத் அபூபக்கர் தாங்களாக சொன்னார்கள், அவ்வளவுதான். எல்லோரும் இப்படி சொல்ல வேண்டும், எல்லாரும் மௌத்தான பிறகும் சுத்தமாக இருக்கிறார்கள் என்பது கிடையாது. ஏதாவது துஆ இருக்கிறதா என்று நானும் கேட்டு கேட்டு பார்த்து விட்டேன், துஆ இல்லை. இப்ப நான் கேட்டேன், ஏன் இதுக்கு மட்டும் துஆ இல்லை? எல்லா இடத்திலும் துஆ இருக்கும் போது அவர்களே எல்லா இடத்துக்கும் துஆ இருக்கு. நீங்க கவனிச்சு பார்த்தா, அதாவது எந்த இடத்துல நம்ம கக்கூசு அதுக்கு உள்ள போனா துஆ இருக்கு, வெளியே வந்த துஆ இருக்கு. கணவன் மனைவிக்கும் துஆ இருக்கு. ஆனால் இதுக்கு மட்டும் ஏன் துஆ இல்லை என்று கேட்டேன். ஒருத்தரும் பதில் சொல்லல இது வரைக்கும். ஆனா நான் ஒரு பதில் அதுக்கு சொல்றேன், மையத்தை போய் பார்க்கணும் என்பதே இல்லை, ஆகையால் அதுக்கு துஆ இல்லை. மையத்தை பார்க்க வேண்டும் என்று இருந்தா தானே போய் பார்க்கும்போது துஆ ஓதணும். மையத்தை பார்க்கிறது சுன்னத்தும் இல்லை, முஸ்தஹபும் இல்லை. மையத்தை போய் பார்க்கிறதுங்கிறது ஒரு காரியம் இல்லை. இத்திபாவுல் ஜனாயிஸ் சுன்னத். ஒரு மையத்து போய் கொண்டிருக்கிறது சொன்னா அதுக்கு பின்னாலே போகணும். மையத்தை பார்த்து நம்ம எனக்கு வேலை இருக்குன்னு போறது அவ்வளவு முறை இல்லை, சுன்னத்து. ஜனாதா தொழுகிறது சுன்னத்து. கபர்ல அடக்கிற வரைக்கும் உடன் இருப்பது சுன்னத்து. இதெல்லாம் இருக்கு, இத்திபால் ஜனாயிஸ் சுன்னத். ஆனால் நதுருல் மையித் அந்நதுரு இலல் மையித் அல் மஜீஊலின் நதுரு இலல் மையித் என்கிறதாவது வர்றது மையத்தை பார்க்கிறதுக்கு, இதெல்லாம் சுன்னத்து கிடையாதுங்கிறேன் நான். அதனாலதான் அதுக்கு துஆவும் இல்லை. ஆனா நம்ம ஊர்ல பழக்கம், அவ்வளவு பேர் வந்து பார்க்கணும். இருக்கிறவங்க பார்க்க கூடாதுன்னு சொல்ல வரல. ஆனால் அதற்காக மையத்தை வைத்திருப்பது இருக்கிறதே, ஒன்று இந்த உடல் இந்த உலகத்திலே ஹயாத்தோட இருக்கணும், அப்படியானா சரி. இல்லையானா கபருக்கு போயிடணும். ரெண்டுக்கு இடையில இருக்கிற நிலை இருக்கிறதே, அது இந்த மௌத்தா போனவருக்கு மிகப்பெரிய வேதனை. அது நமக்கு எப்படி தெரியும்? மௌத்தானவரை நம்ம வீட்டுல வச்சிருக்கிறோம், 12 மணி நேரமோ 18 மணி நேரமோ வீட்டுல வச்சிருக்கிறோம் என்று சொன்னால், அந்த உயிர் தனியாக இந்த உடல் தனியாக இருக்கும் பொழுது இந்த உடலுக்கு மிகப்பெரிய வேதனை ஏற்படுகிறது. அதனாலதான் சீக்கிரம் அடக்கணும். ஆக 3 காரியத்தை சீக்கிரம் செய்ய சொன்னார்கள். இந்த விஷயங்களை பற்றி எல்லாம் சொல்ல தெரிந்தவர்கள், இதை புரிந்தவர்கள், இதை அறிகிறவர்கள் இந்த உலகத்திலே யாராவது இருக்கிறார்களா, அல்லது இருந்தார்களா, அல்லது இருப்பார்களா? நிச்சயமாக இல்லை சகோதரர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் மட்டும்தான் பார்த்து வந்தார்கள் சொர்க்க நரகத்தை, அல்லாஹ்வை, அங்கே நடக்கிற சுகத்தை, அங்கே நடக்கிற வேதனையை அத்தனையும் பார்த்து வந்து நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். எனவே நாம் முடிவு செய்ய வேண்டும், ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்களோ அதை செய்ய வேண்டும். இந்த இடத்திலே ஒன்று ஞாபகத்திற்கு வருகிறது, அதையும் சொல்லி விடுகிறேன். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியினுடைய வீட்டுக்கு போனார்கள். ஹஜ்ரத் மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா என்று நினைக்கிறேன். மிஷ்கா ஷரீஃபிலும் இந்த ரிவாயத் இருக்கிறது. அந்த சஹாபி பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அவங்க வீட்டுக்கு போனாங்க. போனால் அங்கே ஒரு சட்டியிலே ஏதோ சமையல் செய்து கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மாஃபில் கிதர், சட்டியிலே என்ன இருக்கிறது என்று கேட்டார்கள். அப்ப அந்த சஹாபி பதில் சொன்னார்கள், ஷாத்துன் உஹுதியத் லனா, ஒரு ஆடு ஹதியா அன்பளிப்பாக வந்துச்சு, அந்த ஆடு வெந்து கொண்டிருக்கிறது. ஆடு அன்பளிப்பாக வந்தது, அது வெந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஆட்டு அந்த காலத்தில் எப்படி சாதாரணமா கொஞ்ச காலத்துக்கு முன்னால வரைக்கும், இப்பவும் கூட சில கிராமங்கள்ல பழக்கம் இருக்கு, விருந்தாளி வந்துட்டா ஒரு கோழி அறுத்து, வீட்டிலேயே கோழி இருக்கும், கோழி அறுத்து சமையல் செய்யறது கிராமங்கள்ல இப்பவும் பழக்கம் இருக்கு. ஆனா நகரங்கள்ல மாறி போச்சு. எப்படி ஆட்டு இறைச்சி கடை இருக்கோ அது போல கோழி இறைச்சி கடை வந்துருச்சு. அங்கேயும் போய் 100 கிராம் வாங்கிட்டு வர்றாங்க, 200 கிராம் வாங்கிட்டு வர்றாங்க. இல்லையானா கிராமங்கள்ல முழு கோழி தான் இருக்கும், அந்த முழு கோழி வீட்டிலேயே அறுத்து உரிச்சு அது சமையல் செய்வாங்க. அதே போல அந்த காலத்துல ஒரு ஆட்டையும் உரிச்சு சமையல் செய்யற பழக்கம் வீட்டிலேயே எல்லாம் செய்வார். ஆடு வெந்து கொண்டிருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்டினுடைய முன்கால் இருக்கிற முன்சப்பை, அந்த முன்சப்பை பிரியமாக சாப்பிடுவார்கள். ஏனென்றால் சீக்கிரமாக சாப்பிட முடியும் என்பதுடனே அது ருசியாகவும் இருக்கும், அத்துடனே சீக்கிரமாக சாப்பிடவும் முடியும். மெதுவாக இருக்கிற காரணத்தினாலே, மிருதுவாக இருக்கிற காரணத்தினால இதிலிருந்து ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம், ருசியா சாப்பிடுறதுல தப்பில்லை. ஆனா அல்லாஹ் மறந்துட்டு ருசியா சாப்பிடக்கூடாது, ஹராமல ருசி சேரக்கூடாது.
ஹலாலா இருக்கட்டும், பிஸ்மில்லா சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி தாராளமா ருசியான சாப்பாடு சாப்பிடலாம், தப்பில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முன்சப்பை கொண்டு வாருங்கள். ஈத்தினி திரான், ஒரு முன்சப்பை எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அந்த பெரிய சட்டியில போய் தேடி ஒரு முன்சப்பை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டாங்க ஒரு முன்சப்பை. பிறகு சொன்னாங்க ஈத்தினி திரான் ஆகர், இன்னொரு முன்சப்பை கொண்டு வாங்க. இப்ப கேட்டு வாங்கி சாப்பிடலாமா யார் வீட்லயாவது? சிலர் இடத்துல கேட்டு வாங்கி சாப்பிட்டா சந்தோஷப்படுவாங்க, அப்படிப்பட்ட இடத்துல கேட்டு வாங்கலாம். யார் சந்தோஷப்பட மாட்டாங்களோ அவங்ககிட்ட கேட்க கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, அவங்க எங்க வீட்டுக்கு வந்தாங்க, வந்து டீ கொடுங்கன்னு கேட்டு, டீ தண்ணி கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க, அப்படியே சந்தோஷம். சில பேருக்கு அப்படி. அதனால நாம எல்லாத்தையும் கேட்டு அவங்க சந்தோஷப்படுவாங்க நினைச்சுக்க கூடாது. சந்தோஷப்படாதவங்கிட்ட போய் இவர் சந்தோஷப்படுவான்னு நினைச்சு கேட்க கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ரெண்டு முன்சப்பை சாப்பிட்டு விட்டார்கள். பிறகு சொன்னாங்க ஈத்தினி திரானாக, தாய்மார்களை கவனமா கேளுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இன்னொரு முன்சப்பை கொண்டு வாங்க. முதல்ல சொல்லிட்டாங்க ஒரு ஆடு வேகுது. ஒரு ஆட்டுக்கு எத்தனை முன்கால் இருக்கு, எத்தனை முன்சப்பை இருக்கும்? இந்த சஹாபி மெதுவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னமா லிஷாத்தி தரானி, நாயகமே ஆட்டுக்கு ரெண்டு முன்சப்பை தானே இருக்கு, ரெண்டு சாப்பிட்டீங்களா, மூணாவது கேட்கறீங்களே. இன்னமா லிஷாத்தி தரானி, நாயகமே ஆட்டுக்கு இரண்டு முன்சப்பை தானே இருக்கும், நாங்க ரெண்டு சாப்பிட்டீங்களா, மூணாவது கேட்கறீங்களே. ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொன்னாங்க தெரியுங்களா? லவ் அன்னக நாவல்தனி ذراம் ஃபذراம் மா நாவல்தனி அவ் கமா கால், மிஷ்காத்துல இருக்கு வாய். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு பதில் சொன்னார்கள், அந்த சஹாபியிடத்திலே, நான் கேட்டதற்கிணங்க, நான் கேட்கிற வரை நீங்கள் முன்சப்பை கொண்டு வந்து கொண்டிருந்தால் அது கிடைத்துக் கொண்டே இருந்திருக்கும் என்று சொன்னார். நான் மூணாவது கேட்டா நீங்க மூணாவது தேர்னா கிடைக்கும், நாலாவது தேர்னா நாலாவது தேர்னா கிடைக்கும், அஞ்சாவது கேட்டா அஞ்சாவது தேர்னா கிடைக்கும். லவ் நாவல்தனி லநாவல்தனி ذراம் ஃபذراம் மா நாவல்தனி, நீங்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கிற வரை அது கிடைத்துக் கொண்டிருக்கும். சோதரர்களை சொல்லுவது யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகிறார்கள். எனவே உலக ரீதியான காரியத்திலே கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னால் அதை செய்தால் அது நடக்கும் என்று இருக்கும்போது, ஆகிரத்துடைய காரியங்களை, சொர்க்க நரக சம்பந்தப்பட்ட காரியங்களை, மறுமை சம்பந்தப்பட்ட காரியங்களை, அதே போல மறுமைக்கு உதவக்கூடிய உலக ரீதியான காரியங்களிலே ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்களோ அதற்கு மாற்றமாக ஒரு முஸ்லிம் நடக்க முடியுமா? அப்படி நடந்தால் அவர் முஸ்லிமாக இருக்க முடியுமா? ஒரு முஸ்லிம் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி இருக்கிறார்கள் என்று தெரிந்த பிறகு அதற்கு மாற்றமாக நடக்க மாட்டார். அவர் நடந்தால் பிறகு முஸ்லிமாக இருக்க மாட்டார். அதிலே தலையான காரியம் தான் இந்த தொழுகை. ஒரு முஸ்லிமுக்கு எப்பொழுது இதிலிருந்து விடுதலை இருக்கிற சகோதரர்களே? ஏதாவது ஒரு நேரம் இருக்கிறதா தொழுகாமல் இருக்கலாம் என்று? ஏன் தொழுகாமல் தானே இருக்க முடியுது என்று சொல்லக்கூடாது. தொழுகாமல் ஒரு முஸ்லிம் இருக்க முடியாது. ஏதாவது ஒரு நேரம் காட்டுங்கள், முஸ்லிமுக்கு இந்த நேரத்திலே தொழுக வேண்டிய அவசியம் இல்லை என்று. அவருக்கு பைத்தியம் பிடித்திருந்தால் தொழுக வேண்டியதில்லை, அல்லது அவருக்கு இப்படி ஒரு மயக்கம் ஏற்பட்டு விட்டது, ஏதாவது காரணத்தினாலே அவர் மயங்கி விழுந்து விட்டார், உணர்வே இல்லை, எந்த உணர்வும் இல்லை என்றால் தொழுக வேண்டிய அவசியம் இல்லை. பெண்களாக இருந்தால் சில காலங்கள் அவர்கள் சுத்தமில்லாமல் இருக்கிற காலத்திலே அவர்கள் தொழுக வேண்டியதில்லை. வேறு எந்த காலத்திலும் தொழுகையை விடுவதற்கு மார்க்கம் அனுமதி தரவே இல்லை. எந்த நிலையிலும் தொழுகை விடுவதற்கு மார்க்கம் அனுமதி தரவே இல்லை. நான் சொன்னேன், அப்படி தொழுக வேண்டும் 5 நேரத்திலே. அந்த தொழுகையிலே எப்படி அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நடக்கிறோமோ, எத்தனை ரக்காத்து தொழுகை சொன்னாலோ அத்தனை ரக்காத்து தான். என்ன ஓத வேண்டும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் ஓத வேண்டும். என்ன ஓத வேண்டுமோ அதைத்தான் ஓத வேண்டும். சரி, தொழுகையிலே நிற்பது காபத்துல்லாவை நோக்கித்தான் நிற்க வேண்டும். எனக்கு அப்படி நோக்கி நிற்கிறது இடைஞ்சலா இருக்கு, ஆகினால் வேற திசையில நின்றுக்கிறேன்னு சொல்ல முடியாது. முன் சுன்னத்து பின் சுன்னத், அதற்கு என்ன அளவோ அதுதான். எந்த விதமான மாற்றமும் செய்ய முடியாது. பார்வையையும் இந்த இடத்தில் தான் வைத்திருக்க வேண்டும் என்ற அளவிற்கு நாக்கிற்கும் கட்டுப்பாடு, கைக்கும் கட்டுப்பாடு. கை இப்படி கட்டி இருக்க வேண்டும். ருக்குவிலே போனால் கை இப்படி வைத்திருக்க வேண்டும். சஜ்தாவிலே போனால் கை இப்படி வைக்க வேண்டும். ஆண்களாக இருந்தால் எப்படி சஜ்தா செய்ய வேண்டும், பெண்களாக இருந்தால் எப்படி சஜ்தா செய்ய வேண்டும். தாய்மார்களே, பெண்களாக இருந்தால் அவர்கள் அடக்க ஒடுக்கமாக இருக்க வேண்டும். தொழுகையிலே கூட அடக்க ஒடுக்கமாக இருக்க வேண்டும்.
எந்த அளவு அடக்கம் என்று சொன்னால் சஜிதாவிலே இருக்கும் பொழுது ஆண்கள் தங்களுடைய பின்பாகத்தை உயர்த்தி சஜிதா செய்வார்கள், பெண்கள் தங்களுடைய பின்பாகத்தை அடக்கி வைத்து சஜிதா செய்ய வேண்டும். பூமியோடு ஒட்டிய இடையிலே தனியாக தொழுகிறார்கள், வீட்டுக்குள்ளே தொழுகிறார்கள், யாரும் பார்க்காத இடத்திலே தொழுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஹதீஸிலே இருக்கிறது, கைரு மசாஜிதின் நிசாயை தாறு புயூத்திகின்ற, பெண்களுக்கு தொழுகிற இடத்திலே நல்ல இடம் எது தெரியுமா? உள் வீடு என்று வந்திருக்கிறது. பெண்கள் தொழுகும் போது கூட வெளி முற்றத்திலே தொழுகாமல், வெளி வீட்டிலே தொழுகாமல், உள்ளே இருக்கிற அறைக்குள்ளே தொழுங்கள் என்று வந்திருக்கிறது. ஆனால் பெண்கள் வீதியிலே உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு என்ன செய்வது? தொழுகும் போது கூட தாய்மார்களை நீங்கள் வீட்டுக்குள்ளே இருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகிறார். தொழுகையில கை உயர்த்தும் போது கூட கையை மேலே உயர்த்த வேண்டாம், கொஞ்சம் குறைவாகவே உயர்த்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். நீங்கள் எல்லா நிலைகளையும் கவனித்து பார்த்தால் அதிலே கூட பெண்கள் உள் வீட்டுக்குள்ளே அடக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கும் பொழுது தொழுகாத நிலையிலே வீதியிலே சுற்றிக் கொண்டிருந்தால் அதற்கு என்ன செய்வது? அது நம்முடைய சமுதாயத்தினுடைய தலையெழுத்து என்று சொல்லுவதை தவிர வேறு வழி இல்லை. உலகம் கெட்டதற்கு முதல் காரணமே பெண்களுக்குரிய அந்தஸ்தையே கொடுக்கவில்லை. பெண்களும் ஆண்கள் போல இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதுவும் சாதாரணமாக பேசப்படுவதை கேட்கலாம். சம உரிமை, பெண்களுக்கும் சம உரிமை கிடைக்க வேண்டும், சம லாபத்திலே சமபங்கு கிடைக்க வேண்டும் என்பதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஒரு குடும்பம் நடத்துகிறோம், ஒரு ஆண் என்ன அனுபவிக்கிறாரோ அது பெண்ணும் அனுபவிக்க வேண்டும். ஆண் உயர்ந்ததாக அனுபவித்துக் கொள்வது, பெண்ணை மட்டரகமான வஸ்துக்களை பெண்களுக்கு கொடுப்பதை மார்க்கம் எந்த காலத்திலும் அனுமதிக்கவில்லை. ஒரு மனைவியை சந்தோஷமாக ஆக்கி வைக்காதவரை இவர் நல்லவராக இருப்பதில்லை. அல்லாஹ் இவரை பொருந்திக் கொள்வதில்லை. சகோதரர்கள், மனைவியை சந்தோஷமாக வைக்க வேண்டும். இதே போல மனைவி கணவருடைய சொல் கேட்டு நடக்க வேண்டும். இப்படி இருவரும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து நடக்க வேண்டும். சம லாபத்திலே சமபங்கு, ஆனால் வேலையிலும் சமபங்கு என்று மார்க்கம் சொல்லவில்லை. ஆண்களுக்குரிய வேலையே தனி, பெண்களுக்குரிய வேலையே தனி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய சிறிய வார்த்தைகளிலே இதுவெல்லாம் கிடைக்கிறது. ஹஜ்ரத் ஃபாத்திமா ரசூலுல்லாஹ்வுடைய மகள், அவர்களை நிக்கா செய்து கொடுத்தார். ஹஜ்ரத் அலிக்கு நிக்கா செய்து கொடுத்த பிறகு தங்களுடைய மகளை தாங்களே அழைத்துக் கொண்டு போய் மருமகனுடைய வீட்டிலே விட்டுவிட்டார்கள். விட்டு உள்ளே போய் சில விஷயங்கள் சொன்னார்கள். மருமகனையும் மகளையும் வைத்து சில விஷயங்கள் சொன்னார்கள். அதிலே ஒரு விஷயம் சொன்னார்கள். அதில் தலையிடத்திலே சொன்னார்கள், நீங்கள் வெளிவேலை பார்த்துக் கொள்ளுங்கள். மகளான பாத்திமா இடத்திலே சொன்னார்கள், நீங்கள் உள்வேலை பார்த்துக் கொள்ளுங்கள். இதுதான் இன்றைக்கும் நியதி, என்றைக்கும் நியதி. அறிவுள்ளவர்கள் தங்களுடைய உண்மையான அறிவை கொண்டு யோசித்தால் என்றைக்கும் நடக்க வேண்டிய காரியம் இதுதான். ஆண்களைப் போல பெண்கள் வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லுவது இருக்கிறதே, இது உண்மையிலே அறிவுக்கு புறம்பானது, புத்திக்கு புறம்பானது, நடைமுறைக்கு சாத்தியமில்லாதது, செயலுக்கு ஒத்து வராதது. அதன் காரணமாக எத்தனையோ வகையான பாவங்களும், எத்தனையோ வகையான குற்றங்களும், எத்தனையோ வகையான பாதகமான காரியங்கள் உலகத்தில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றால் இதுவெல்லாம் பெண்களை வீதியிலே உழவிட்ட காரணத்தினால் தான். யார் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இதுதான் உண்மை. ஒரு காலத்திலே உலகம் உணரத்தான் போகிறது. அதிலும் மேலை நாடுகளிலே போய் பார்த்தால் எல்லா வகையிலும் ஆண்கள், அதாவது பெண்கள் ஆண்களைப் போல ஆக வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நடப்பது என்ன தெரியுமா சகோதரர்களே? ஆண்கள் பெண்களைப் போல ஆகிக் கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் ஆண்களைப் போல ஆக வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நடப்பது என்ன தெரியுமா? ஆண்கள் பெண்களைப் போல கோழைகளாக, பயந்தவர்களாக, எல்லா வகையிலும் இவர்களுக்கு ஆண்களுக்கு பெண்மை வந்து விடுகிறது. பெண்களுக்கு ஆண்மை எந்த காலத்தில் வராது, ஆண்களுக்கு பெண்மை வந்து விடுகிறது. எனவே மேலை நாடுகளிலே போய் பார்த்தால் நன்றாக தெரியும் எவ்வளவு குழப்பத்தில் அவர்கள் ஆழ்ந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஆண் பெண் திருமணம், கல்யாணம், உறவு இவைகள் எல்லாம் இருக்க வேண்டும். அது எப்படி இருக்க வேண்டுமோ அப்படித்தான் இருக்க வேண்டும். அதற்கு ஒரு நியதி இருக்கிறது, அதற்கு ஒரு வரம்பு இருக்கிறது, அதற்கு ஒரு எல்லை இருக்கிறது. நாம் என்ன மிருகமா? நாம் என்ன பிராணிகளா? நாம் என்ன ஐந்தறிவுள்ள ஜீவன்களா? அல்லாஹ் அறிவு தரவில்லையா? அல்லாஹ் பகுத்தறிவு தரவில்லையா? ஆடு மாடு இருக்கிறது, அது எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம். அதற்கு ஒரு பிரச்சனையே இல்லை, அல்லாஹ் பிரச்சனையை வைக்கவில்லை. பறவைகள் இருக்கிறது, எதுடன் எது வேண்டுமானாலும் சேரலாம், அதற்கு ஒரு பிரச்சனையே இல்லை. ஆனால் நமக்கு சகோதரர்களே, அப்படியானால் நாம் உடை உடுத்திக் கொள்ளுகிறோம். உலகத்திலே எந்த மிருகமாவது உடை உடுத்திக் கொள்ளுகிறதா? அல்லது நாம் சமைத்துத்தான் சாப்பிடுகிறோம். உலகத்திலே எந்த மிருகத்திற்காவது சமைத்துத்தான் சாப்பிட வேண்டும் என்று இருக்கிறதா? அப்படி எதற்கும் இல்லையே. கோழி, சாதாரணமாக நம்முடைய வீட்டிலே இருக்கிற கோழிக்கு அரிசியை போடுகிறார்கள், தவிட்டை போடுகிறார்கள், அது சாப்பிட்டு விடுகிறது. அது சாப்பிட்ட பிறகு அது ஜீரணமாகி விடுகிறது. சரி, நமக்கு சாப்பாட்டிலே கொஞ்சம் வேகாம அந்த நுனியில மட்டும் அரிசி இருந்துருச்சு. ஒரு சமையல் செய்யும் போது முக்காலம், அதாவது 99% வெந்துருச்சு, ஒரே ஒரு % வேகலை.
சாப்பிடும் போது லேசா அரிசி படுது, அப்ப என்ன சொல்லுவாங்க? அதுக்கு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நறுக்கரிசின்னு சொல்றது. அதாவது வாயில வரும்போது நறுக்குன்னு படுதான், அதனால அதுக்கு நறுக்கரிசி என்று சொல்லுவார். இந்த அரிசி இருந்தால் கூட சாப்பிட்ட பிறகு அவர்களுக்கு வயிற்றோட்டம் ஆகி விடுகிறது, வயிற்றால் போக ஆரம்பித்து விடுகிறது, வயிறு கெட்டு போய் விடுகிறது. அவர் எப்ப பார்த்தாலும் லெட்டின் போய்கிட்டு இருப்பார், கக்கூசுக்கு போய்கிட்டு இருப்பார். என்னங்கன்னு சொன்னா மத்தியானம் சாப்பிட்டா கொஞ்சம் அரிசி இருந்துச்சு அதனாலே. கோழி வெறும் அரிசியா சாப்பிடுறது அதுக்கு ஒண்ணும் ஆகிறது இல்லையே. நமக்கு கொஞ்சம் அரிசி இருந்தாலும் வயிறு கெட்டு போயிருது. மாடு வைக்கமில்லை திங்கிறது, அது மாதிரி நம்ம வைக்கமில்லை திங்க முடியுமா? திண்டா என்ன ஆகும்? வயிறு கெட்டு போய்விடும், ஜீரணமாகாது. எல்லா மிருகங்களும் என்ன செய்கிறது அது போல நாம் செய்ய முடியுமா? நாம் என்ன மிருகமா? இல்லை சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு அறிவை தந்திருக்கிறான். எதை எப்படி செய்ய வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எப்படி குடும்பம் நடத்த வேண்டும், எப்படி ஆண் பெண் இருக்க வேண்டும், அத்தனைக்கும் முறைகளும் வழிகளும் அமைப்பையும் அல்லாஹ் அமைத்து தந்திருக்கிறான். அது பிரகாரம் இருக்க வேண்டும். பெண்கள் என்று சொன்னால் அவர்கள் வீட்டுக்கு பெண்களுடைய முன்னேற்றம் வீதியிலே வருவதிலே இல்லை சகோதரர்களே. பெண்களுடைய முன்னேற்றம் இருக்கிறது சொல்லுகிறார்கள். பெண்களும் முன்னேற வேண்டும், முன்னேறட்டும், அறிவிலே முன்னேறட்டும், கல்வியிலே முன்னேறட்டும், குடும்பம் நடத்துவதிலே முன்னேறட்டும், எல்லா வகையிலும் முன்னேறட்டும். ஆனால் அதற்காக ஆண் பெண்களுடைய அசிங்கங்களை வெளியே காண்பிப்பதற்கு பெயர் முன்னேற்றமா? அதற்கு பெயர் அழகா? அப்படி அதை பார்த்துக் கொண்டிருப்பதற்கு பெயர் விவேகமா? பெண்ணை வீதியிலே விட்டுவிட்டு அவர்கள் எல்லாம் நடக்க, அவர்கள் ஆடை குறைப்பை எல்லாம் பின்னாலே நின்று ஆண்கள் பார்த்துக் கொண்டிருப்பது, இதற்கு பெயர் விவேகமா? அவர்கள் இது மிருகத்தன்மை. எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்கள் தொழுதால் கூட அடக்க ஒடுக்கமாக தொழ வேண்டும். அவர்களுடைய முகம், அவர்களுடைய கை, அவர்களுடைய காலை தவிர வேறு எந்த பாகம் வெளியே தெரியக்கூடாது. ஹுசைனியா கேசட் சென்டர் வெளியிடும் அனைத்து இஸ்லாமிய கேசட்டுகளும் கிடைக்கும் இடம் ரசூல் புக்